சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க வீட்ல இருந்து என்னைக்கு அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாளோ அன்னையில இருந்து என் மகளும் அவதான் மருமகளும் அவதான். அவளுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். சம்மதி அம்மா, கோவில்ல வச்சு சொல்றேம்மா, சாமியை எல்லாரும் கல்லுல தான் பாக்குறாங்க, நான் தான் கண்ணார பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கதாம்மா என் சாமி, என் குலசாமிமா. இத பாருங்க, இது தப்பு. கோயில இருந்துகிட்டு மத்தவங்களை எல்லாம் கும்பிடக்கூடாது. நீங்க கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போங்க. உங்க பொண்ணு நல்லா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். போங்க. நான் வரேம்மா. சரி சம்பந்தி. மோனி, வா பாண்டி. ஓ, பார்சல் வந்துருச்சா? தேங்க்ஸ் பாண்டி. குடு. ஆமா, ஏதோ சாப்பிடுற பொருள் மாதிரி இருக்கு, வாசம் வருதே. சாப்பிடுற பொருள் தான், உட்காரு சாப்பிடலாம். எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல. இதை எப்படி சாப்பிடுறது? எனக்கு வேணாம். பார்சல்குள்ள என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது, அதோட பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா ஏதோ தீண்டத்தகாத பொருள் மாதிரி ரியாக்ட் பண்ற. இல்ல மோனிகா, இப்ப என்ன சொல்லிட்டேன் இவ்வளவு டென்ஷன் ஆவற? நான் எவ்வளவு ஆசையா இந்த ஃபுட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிட போகும்போது நீ இப்படி சொன்னா எனக்கு டென்ஷன் ஆகாதா? ஒண்ணுல, உனக்கு பிடிச்சதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சூப்பரா சமைச்சு கொடுத்திருப்பேனே. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு தான் கெடுதல். எல்லாரும் சொல்றாங்கன்னு நீயும் சொல்லாத பாண்டி. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? சிக்கன் ரோல். இந்த கம்பெனி தான் உலகத்திலே பெஸ்ட் பிராண்ட். ஓ, ஷெஃப் எல்லாம் இதுக்காக நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்க. என்ன மோனிகா, நான் என்ன படிச்சுட்டா சமைக்கிறேன்? ஏன் மோனி, என் சமையல் நல்லா இல்லையா? உன் சமையல் நல்லா இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நீ உனக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சத நீ தப்பா பேசுற. ஏய், நீ விரும்பி சாப்பிடுறவளுக்கு இதுல என்ன இருக்கு? இங்க பாரு மோனிகா, என்ன இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? இதெல்லாம் விஷம் மோனிகா. இங்க பாரு, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா? பாரு, படிக்காத எனக்கு தெரியுது, படிச்ச உனக்கு தெரியல பாரு. இதோட டேஸ்ட் தெரியாம நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு, அப்புறம் உன் சமையல் உனக்கே பிடிக்காது. வா, உட்காரு உட்காரு சாப்பிடு. ஐயோ, எனக்கு வேணாம் சாமி. உசிரே போனாலும் இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன். ஆள விடுங்க சாமி. ஐயோ, ஆள விடு மோனிகா, ஆள விடு. சாப்பிட மாட்டியா? இரு இரு, உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு பாரு. வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டாம், வீட்டுக்கு வெளியே வச்சு பேசிடுவோம், அதுதான் நல்லது. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ, சூர்யா சார், நான் பார்த்திபன் பேசுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். என்ன விஷயம்? வீட்டுக்குள்ள வாங்க. அது வீட்டுக்குள்ள வச்சு இந்த விஷயத்த பேச முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கொஞ்சம் வெளியே வர முடியுமா? என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வாங்க. சரி, வரேன் சார். வாங்க பார்த்திபன், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். என்ன சூர்யா, அவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வணக்கம் மேடம். உட்காருங்க. பரவாயில்ல மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து மேடம், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க.
மேடம் யார் என்ன எப்படின்னு சுத்தமா கணிக்கவே முடியல மேடம். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு தப்பா மட்டும் எடுத்துக்க வேண்டாம். என்ன இது? ஏது இவ்ளோ பணம்? மேடம் இத கதிர் என்கிட்ட கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவரை கொலை பண்ண சொல்றான் மேடம். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா இத பண்ணாதான் தப்பிக்க முடியும்னு மிரட்டுறாரு மேடம். இத சொன்னதும் உங்க பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினதும் கொஞ்சம் அமைதியாயிட்டாப்ல. மேடம் ஆனா கதிர் எப்படி ஆள வச்சாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவரை கொண்டுடுவா மேடம். அப்புறம் சார் நிரந்தரமா வெளியே வர முடியாத சூழ்நிலை வந்துடும். என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த பணத்தை வச்சுக்கோங்க. பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. மேடம் அம்மா, தங்கச்சி புருஷனா இருந்துட்டு நமக்கு எதிராக சதி பண்றான்ல, அவனை சும்மா விடக்கூடாதுமா. கோவப்படாத சூர்யா. இது கதிரா பண்ணல. பிளான் பண்ணி ஜேபி அவனை வேலைக்கு எடுத்து கதிரோட இல்லாத நிலைமையை பயன்படுத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். எய்தவனை விட்டுட்டு அம்பு மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? யார பிடிச்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பணத்தை பார்த்திபன் கிட்டயே கொடு. மேடம் இந்தாங்க. இல்ல வேண்டாம். வாங்கி குடிங்க. பார்த்திபன், இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எதையும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிங்க மேடம்.